Hi friends, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா IPL 2024 மேட்ச் நம்பர் 60 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் vs மும்பை இந்தியன்ஸ் 11th May 7:30 PM ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு மேட்ச் ஈடன் கார்டன்ஸில் நடக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனல்னு செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபேக் சேனல்ஸ் வந்து நிறையா இருக்கும், நம்மளோட சேனல் நேம்லேயே மாற்றி ஜாயின் பண்ணிடாதீங்க. ஸோ ஃபைனல் மினிட்டில் டியோ அதுக்கப்புறம் ஸ்மால் லீக் வந்து கொடுக்குறோம். ஸ்மால் லீக் வந்து ஒர்க்கே ஆகலை. இந்த IPLல 30% மட்டும்தான் வந்து ஒர்க் ஆகிருக்கு. மீது எல்லாமே பெரிய லெவலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளாப் தான். அதில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா அது கிளிக் ஆகும். பட் இதுக்கு முன்னாடி BBL இன்டர்நேஷனல் மேட்ச் எல்லாமே அது பர்சன்டேஜ் வைஸாக பாதி போகும். பட் இந்த IPLல ஃபுல்லாமே ரிவர்ஸில் தான் போயிருக்கு. அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சைலண்ட்டாக வந்து நம்ம சும்மா டீம் போட்டு போக முடியாது, போகவும் கூடாது. ஸோ அதனால் நான் ஒரு டைமே சொல்லிடுறேன், அன்பிரடிக்டபுளாக இந்த IPL ஸ்மால் லீக் போகுது. முடிஞ்ச அளவுக்கு கிராண்ட் லீக்கு க்ளோஸாக போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஹை பர்சன்டேஜ் பிக் பிளேயர்ஸு பாதி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, பாதி வந்து ஃப்ளாப்பும் ஆகிறாங்க. ஸோ மினிமம் ஒரு 3-4% பிளேயர்ஸ் 4 பிளேயர்ஸ் வந்து இருக்கிறதுலே லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் வந்து உள்ள ட்ரீம் டீமுக்குள்ளேயே வராங்க. அதையும் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஒரு 10 மேட்ச் இருக்குது, க்ளோஸாக GL போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். SLஐ அவாய்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி கம்மியாக கூட ப்ளே பண்ணிக்கோங்க, இல்லை சேஞ்ச் பண்ணி கூட ப்ளே பண்ணிக்கோங்க. அதான் நான் ஒவ்வொரு டைமும் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் முடிஞ்ச அளவுக்கு வந்து கவர் பண்ண பார்க்குறேன். ஸோ இப்போதைக்கு ஒரு ரிதம் இல்லை, நிறையா நம்ம ஓல்டு யூசர்ஸ்க்கு தெரியும். பட் இந்த IPL மட்டும் நம்பி வந்தவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாக தான் இருந்திருக்கும். இந்த IPLலேயும் டிசப்பாயின்மெண்ட்டாகவும் இருந்திருக்கும். ஸோ பார்க்கலாம். டோட்டல் மேட்சஸ் பார்த்தோம்னா 13 ஃபஸ்ட் பேட் பண்ணுற டீமும் 18 செகண்ட் பேட் டீம் ஜெயிச்சிருக்காங்க ஈடன் கார்டன்ஸில். இதே MIயா வான்கடையிலே வந்து ஜெயித்தாங்க. KKR அதுவும் பார்த்துருப்பீங்க, ஆவரேஜாக 168 இந்த கிரவுண்டில் எதிர்பார்க்கலாம். அந்த கிரவுண்டில் பிலிப் சால்ட் ஏர்லி அவுட் ஆகிருப்பார், நரைனும் ஏர்லி அவுட் ஆகிருப்பார். பட் இந்த கிரவுண்டில் அந்த 2 பேருமே பயங்கரமாக வந்து ஹிட் பண்ணுறவங்க. ஸோ குபேரா ஃபேண்டசி ஆப்பு ஈஸியாக ப்ளே பண்ணலாம். லாஜிக்கலாக யோசிச்சிங்கன்னா ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணலாம். செகண்ட் இன்னிங்ஸ் மட்டும் ப்ளே பண்ணால் அது கொஞ்சம் நீங்கள் யோசிச்சாலே உங்களுக்கு புரியும். ஸோ எப்படின்னா, ஒரு நல்ல ஒரு கிரவுண்டில் 250 ரன் 260 ரன் அடிச்சிட்டாங்க அப்படின்னா, செகண்ட் பேட் பண்ணுற டீம் கொஞ்சம் அக்ரெசிவாக ஆடாத டீம், ஒரு உதாரணத்துக்கு CSK எடுத்துக்கிட்டால் கூட அக்ரெசிவாக ஆட மாட்டாங்க. அப்போது ஓப்பனர்ஸ் ஃப்ளாப் ஆவாங்க. அப்படி இல்லாட்டி செகண்ட் பவுல் பண்ணுற டீமும் கூட பவுலர்ஸ்க்கு வந்து ஸ்விங் கிடைக்கும். டாப் ஆர்டர் அவுட் ஆவாங்க, மிடில் தான் சைன் ஆவாங்க. அப்படின்னா கூட எல்லாருமே அந்த டாப் ஆர்டரை மட்டும்தான் வந்து டியோவில் பிக் பண்ணியிருப்பாங்க. அப்போது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு மிடில் ஆர்டர் பேட்டருக்கு போனீங்கன்னா ஈஸியாக ஜெயிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லாஜிக்கலாக யோசிச்சா ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணி வின் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டால் பண்ணி 2K ஃபேண்டசி நம்பர் கூட பயன்படுத்திக்கோங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மும்பை இந்தியன்ஸு. ஸோ கடைசியாக இந்த கிரவுண்டில் நடந்த 2 மேட்ச் பார்க்கலாம். ஸோ இப்போ மறுபடியுமே வந்து IPLோட ஒரு ஸ்கிரிப்டுன்னு கூட சொல்லலாம். ஸ்கிரிப்டுன்னு சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஹை ஸ்கோரிங் கேம்ன்றதை செட் பண்ணுறதை ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியாக ஒரு 2-3 மேட்ச் எல்லாமே ஹை ஸ்கோரிங் கேமாக போயிருக்கு. ஈஸியாக அடிச்சிருக்காங்க பேட்டர்ஸு. அதுக்கு முன்னாடி மிடில் கொஞ்சம் லோ ஸ்கோரிங் கேமாக இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி ஹை ஸ்கோரிங் கேமாக இருந்துச்சு. இப்படி தான் அந்த IPLலே போயிருக்கு. ஸோ இப்போ ஹை ஸ்கோரிங் வாரமாக தான் போயிட்டுருக்கு. ஸோ ஹை ஸ்கோரிங்கை நம்மளும் எதிர்பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் நடந்த 2 மேட்சஸில் 161 சேஸ் பண்ணாங்க பஞ்சாப் கிங்ஸு. இன்னொரு மேட்ச் வந்து லோ ஸ்கோரிங் கேம். இது வந்து லோ ஸ்கோரிங் கேம் வாரம், இது வந்து ஹை ஸ்கோரிங் கேம் வாரம். இப்போ வந்து நமக்கு ஹை ஸ்கோரிங் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ பார்க்குறப்போ லோ ஸ்கோரிங்கில் நல்லாவே வருண் சக்கரவர்த்தி, அதுக்கப்புறம் வைபவ் ஓவரா எல்லா பவுலர்ஸ்க்கு ஹெல்ப் கிடச்சி. செகண்ட் இவங்களையுமே அக்ஷர் பட்டேல் டைட்டாக பவுல் பண்ணி வீர் எடுத்தார். பட் இருந்தாலும் சேஸ் பண்ணுற டீம் ஈஸியாக ஜெயிச்சாங்க. ஓவரால் பார்க்குறப்போ KKR சேசிங் வந்தாலும் சரி, ஃபஸ்ட் பேட் பண்ண வந்தாலும் சரி அடிப்பாங்க. ஆனால் இந்த கிரவுண்டில் சேஸ் பண்ணுற டீமுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாகவே இருந்திருக்கு. ஸோ அது ஹோம் கிரவுண்டாக இருந்தாலும் சரி, அவே கிரவுண்டாக இருந்தாலும் சரி, எந்த டீமாக இருந்தாலும் ஸோ அந்த கிரவுண்டில் சேசிங் டீம் ஜெயிக்கிறாங்கன்னா சேசிங் டீமுக்கு ஃபேவராகவே நீங்கள் டீமை செட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம், வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணுறவங்க ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்தாலே நமக்கு இதான் ஒரிஜினல் சேனல். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ்னு கொடுத்துருப்போம். நம்ம நேம் யூஸ் பண்ணி நிறையா ஃபேக் சேனல்ஸ் இருக்கும், மாற்றி ஜாயின் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இன்னொன்று நான் கிளியராக சொல்லிடுறேன். இந்த மாதிரி நான் டீம் கொடுத்துட்டு கீழே சேஞ்ச் அண்ட் பிளேன்னு கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ஐடியாஸ் இருந்தால் நான் அப்படி டைப் பண்ணுறப்போ உங்கள் மைண்டுக்கு வரும். சப்போஸ் உங்களுக்கு ஐடியா இருந்தால் ஒரு பிளேயரை மாற்றிக்கோ நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். அப்படி நிறைய யூசர்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அதுக்காண்டி தான் நான் சொல்கிறது. அதேமாதிரி நம்ம கரெக்டாக வந்து டியோக்கும் பிக் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிளேயரு. அப்படி நான் 2 பிளேயர் கொடுத்தேன்னா உங்கள் மைண்டுக்கு வந்து எந்த பிளேயருன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அன்றைக்கி உங்களுக்கு தோணும் இவர் தான் அப்படின்னு. இல்லை இப்போ நான் 2 பிளேயரை கிளிக் பண்ணி கொடுக்குறேன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா ஜானி பர்ஸ்டோவும் இன்னொரு பிளேயரை கிளிக் பண்ணியிருக்கேன், இங்கே வருண் சக்கரவர்த்தி இன்னொரு பிளேயர் கிளிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட்டாக ஹர்ஷ்தீப் சிங்கோ இல்லை வேறு பிளேயர் வந்திருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல கூட நீங்கள் இந்த 2 பிளேயரை மாற்றி கூட ப்ளே பண்ணிக்கலாம். அதுதான் கான்செப்ட்டு. ஸோ அதனால் டியோ வந்து 2 பிளேயர் கிளிக் பண்ணுறது உங்கள் ஆப்போசிட் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஸோ முடிஞ்ச அளவுக்கு டெலகிராம் ஜாயின் பண்ணுறவங்க ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். எங்கேயும் வந்து அமௌண்ட் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. நம்ம டீம்ஸ் கொடுக்குறோம், அதுவும் வின்னு லாஸ் மாதிரி தான் போயிட்டுருக்கு. அது வந்து ஃபேண்டசியில் சகஜம் தான், 100% யாருனாலையும் கொடுக்க முடியாது. ஸோ அதுக்காண்டி தான் சொல்கிறேன். கரெக்டாக கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுறவங்க பார்த்து ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பிளேயிங் லோன் பார்ப்போம். எம்ஐயை பொறுத்தவரையும் அவங்களோட மெயின் பிளேயர்ஸை கூட ரெஸ்ட் பண்ணிவிட்டு வேறு பிளேயர்ஸ்க்கு வந்து சான்ஸ் தர வாய்ப்பு இருக்கும். ஆன் டைமில் பார்த்துக்கோங்க. பிளேயிங் லோன் எக்ஸாக்டாக நம்ம சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா எம்ஐ அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட், சுத்தமாக அவங்களுக்கு வந்து வாய்ப்புன்றதே கிடையாது. ஸோ அவங்க வெளியே போயிட்டதுனால வேறு பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தை கூட செக் பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு பிளேயர் குமார் கார்த்திகேயா, அதுக்கப்புறம் ஆகாஷ் மத்வால், நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அர்ஜுன் டெண்டுல்கர். அவர் நல்ல பிளேயர் இல்லை, பட் இருந்தாலும் சொல்கிறேன், நிறையா பிளேயர்ஸ் வந்து பெஞ்சில் வச்சுருக்காங்க. அவங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து செக் பண்ணணும் கூட உள்ளே கொண்டு வரலாம். ஆன் டைமில் பார்த்துக்கோங்க. அப்படி நியூ பிளேயர்ஸுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா கேகேஆர் ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. அதுவும் முக்கியமான பாயிண்ட்டு. துஷாரா, ஸோ கேகேஆருக்கு எதிராக 3 விக்கெட் எடுத்தார். வான்கடையில் அந்த ஸ்விங்கை பயன்படுத்தி இதே துஷாராவை எப்படி ஆடணும்னு கண்டிப்பாக நிறைய ஃப்ளிப்சால்ட்டு யோசிச்சிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க. நிறையா வந்து டெக்னிக்கலாக மூவ் பண்ணியிருப்பாங்க. இந்த கிரவுண்டுமே ரொம்ப ரொம்ப சின்னது. 30 யார்ட் சர்க்கிளில் தாண்டி தூக்கி அடித்தாலே கண்டிப்பாக 4-6ன்றது போகும். மேபி ஒரு விக்கெட்டு இல்லை ஃப்ளாப் ஆகிறது கூட வாய்ப்புகள் துஷாராக இருக்கலாம். பெட்டரான ஆப்ஷன் வந்து ஹர்திக் பாண்டியா தான் டபுள் ஆப்ஷனு. ஸோ இயர்லியாக பேட்டிங் டாப்பில் அடிச்சிருவாங்கன்ற கான்செப்ட்டில் நீங்கள் டீம் போட்டிங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா பவுலிங்கில் ஒரு 2 விக்கெட்னு எதிர்பார்க்கலாம். பேட்டிங் கிடைக்காதுன்னு. பட் ஆனால் ஹர்திக் பாண்டியா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் கண்டிப்பாக பேட்டிங் கிடச்சிரும். மினிமம் ஒரு 30 ரன்னு. அப்புறம் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ டைட்டாகி பவுல் பண்ணால் ஒரு 2 விக்கெட் எடுக்கலாம். ஸோ ஓவரால் ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் வாங்குறதுக்கு சான்ஸ்ன்றது இருக்கும். அதே தான் பும்ராவும். ஸோ இந்த கிரவுண்டு வந்து ஹை ஸ்கோரிங்காக போனாலுமே லாஸ்ட் வரையும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போயும் டெத்தில் போட்டு விக்கெட் எடுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். ட்ரம்கார்ட் பிக்கா செகண்ட் பவுல் பண்ணால் பியூ சாவ்லாவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி சேசிங்கில் டிம் டேவிட்டை செகண்ட் பேட் பண்ணுறப்போ ட்ரை பண்ணலாம். திலக் வர்மா நல்ல பிளேயரு, சூப்பரான ஒரு பிளேயர். பட் வருண் சக்கரவர்த்தி நரேன் 2 பேருமே வந்து அட்டாக் பண்ணால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதையும் நம்ம பார்த்துருப்போம். ப்ரெஷர் ஆயிடுவார். ஸோ இயர்லி விக்கெட்ஸ் போகணும். வழக்கம் போல் ரோஹித் சர்மா, இஷான் கிஷன் அவுட் ஆவாங்கன்ற கான்செப்ட்டில் போனால் நீங்கள் திலக் வர்மாவை முக்கியத்துவம் எடுக்கலாம். அதுவும் திலக் வர்மா சேசிங்லாம் நல்லா ஆடுறாரு. ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்போ கொஞ்சம் தடுமாற்றத்தையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஹை ரிஸ்க்காக மறுபடியும் சொல்கிறேன், ரோஹித் சர்மா அதுக்கப்புறமா இஷான் கிஷன் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2 பேரும் கேப்டன்ஷிப் கொடுக்கணும். ஏதாவது ஒரு பிளேயருக்காக ஒரு சில டீம்ஸில் கொடுத்து பாருங்கள். கிளிக் ஆச்சுன்னா ஒர்க் ஆகலாம். ஆனால் தொடர்ச்சியாக 2 பேருமே ஃப்ளாப் ஆகிட்டு தான் இருக்காங்க. பேட்டில்ஸும் இவங்களுக்கு எதிராக மிச்சல் ஸ்டார்க்கு, வைபவ் அரோரா, அதுக்கப்புறம் நரேன், வருண் சக்கரவர்த்தி எல்லாத்துக்கு எதிராகவே இவங்களுக்கு எதிராக பேட்டில் இருக்குது. ஸோ கிராண்ட் லீக்ஸில் ஏதாவது ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு சில டீம்ஸில் வந்து நீங்கள் ட்ராப் பண்ணிக்கிறது பெட்ரு. சப்போஸ் ஒன் சைட் டீம் மேக் பண்ணாலும் அந்த டாப்பில் இருக்கக்கூடிய பிளேயர், இப்போ ஒரு 2 டீம் மேக் பண்ணுறீங்கன்னா ஃப்ளிப்சால்ட் நரேன் ஒரு டீமில் கேப்டன்ஷிப், இன்னொரு டீமில் ரோஹித் சர்மா, இஷான் கிஷன் கேப்டன்ஷிப் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் வந்து ஓரளவுக்கு ஒர்க் ஆக சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஹை ஸ்கோரிங்காக தான் போயிட்டுருக்கு கேம்ஸ் எல்லாமே. அப்படி ஹை ஸ்கோரிங் கேம் கண்டிப்பாக வந்து பிச்சு வந்து பேட்டிங் ஃபேவராக இருந்துச்சுன்னா அப்படி ட்ரை பண்ணலாம். பெட்டரான ஆப்ஷன் சூரியகுமார் யாதவை நிறையா பேர் வந்து மறுபடியும் கேப்டன் வைஸ்கப்னா ட்ரை பண்ணுவாங்க. கேகேஆர் ஆடினப்போ அவர் மற்ற கிரவுண்ட்ஸில் நல்லா ஆடிருக்காரு. இந்த கிரவுண்டில் போராக தான் ஆடிருக்காரு. அது முக்கியமான ஒரு ஃபேக்ட். அதுவும் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ சூரியகுமார் யாதவ் தடுமாறியும் நம்ம பார்த்துருக்கோம். சப்போஸ் ஒரு 70% 80% வைஸ் கேப்டனை ட்ரை பண்ணியிருந்தா கூட நம்ம ஹர்திக் பாண்டியா, நரேன், ரசல்னு போகிறது தான் கண்டிப்பாக ஒரு பெட்டரான ஆப்ஷன். சூரியகுமார் யாதவ் கொஞ்சம் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஃப்ளாப் ஆக வாய்ப்பு இருக்கும். செகண்ட் பேட் பண்ணால் கிளிக் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கலாம். சப்போஸ் இவங்க 2 பேருமே ஃப்ளாப் ஆகிட்டாங்க அப்படின்னா இவங்க 2 பேருமே கண்டிப்பாக கிளிக் ஆக வாய்ப்பு இருக்கும். ஹர்திக் பாண்டியா ஒரு நல்ல இன்னிங்ஸ்ன்றதை ஆடலாம். நபி உள்ளே வருவார், நமந்திற்கு பதிலாகன்ற ஒரு எதிர்பார்ப்பு ஆன் டைமில் பார்ப்போம். ஏன்னா அதே நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால நபியை வச்சு ரொட்டேட் பண்ண பார்ப்பாங்க. நமந்தீர் அந்தளவுக்கு வந்து ஒர்த்தபுளான ஒரு ஆஃப் ஸ்பின்னர் கிடையாது. அதே மாதிரி காம்பே, ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிராக பவுல் பண்ணார், நோ பால் அந்த மாதிரி மாறி போயிட்டு இருந்துச்சு. ஸோ இனிஷியலாக நரேன் ரிஸ்க்கு தான் கேப்டன் இந்த மேட்ச்சில். பட் அவருக்கு ஒரு ஆப்ஷன் 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணி மினிமம் 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்துடுறாரு. அதே மாதிரி கேட்ச் எங்கெல்லாம் வருதோ அங்கேயும் நிற்கிறாரு. அந்த அட்வான்டேஜ் இருக்குது. பவுலிங்கில் மிரட்டுறதுக்கான வாய்ப்புகள் ஹர்திக் பாண்டியா, அடுத்து இங்கே காம்பே, அதுக்கப்புறமா பும்ரா, இவங்க எல்லாருமே ரொம்ப டைட் லைன்ஸில் பவுல் பண்ணுவாங்க. துஷாரா எல்லாரும். ஸோ நரேன் ஆடுறது வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆடுவார். நல்ல டைட் பவுலர்ஸ் பவுல் பண்ணால் மாட்டி டக் அவுட் ஆனால் தான் ஒரு 10 ரன்குள்ள அவுட் ஆனாலும் ஆகலாம். ஆனால் என்னென்னா பவுலிங் போட்டு விக்கெட் எடுக்கிறாரு. அதையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ 50% தான் இந்த மேட்ச்சில். பட் ஃப்ளிப்சால்ட்டு ஓரளவுக்கு லாஸ்ட் மேட்ச்சே வந்து சுதாரிச்சிருப்பார். கண்டிப்பாக இந்த மேட்ச் ஓரளவுக்கு இந்த கிரவுண்டில் ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காரு. கண்டிப்பாக கிளிக் ஆகலாம். ஒரு பெஸ்ட் கேப்டன்ஷிப்னா பார்க்கலாம். அதேமாதிரி ரசல் நோ டவுட்டு. வருண் சக்கரவர்த்தி ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் இம்பார்ட்டன்ட் பிக்.
எம்ஐயோட பேட்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் எதிராமே நல்ல ரெக்கார்டுன்றதை இவர் செட் பண்ணியிருக்காரு. மிச்சல் ஸ்டார்க்கும் சேம். வைபவ் அரரா செகண்ட் போல் பண்ணுறப்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிளேயர், ஃபஸ்ட் பால் பண்ணுறப்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அதேமாதிரி நிதிஷ் ராணா ஹர்ஷித் ராணா செகண்ட் பால் பண்ணுறப்போ 2 விக்கெட்ஸும், ஃபஸ்ட் பால் பண்ண மினிமம் 1 விக்கெட்டுன்ற மாதிரி எடுக்கிறாரு. டெத்துலேயுமே வீசுறாரு. ஸோ டெத்தில் இந்த 2 பேர் தான் வந்து பவுல் பண்ணுறாங்க. தேவைப்பட்டால் ரசல் பவுல் பண்ணலாம். ஸோ ஓவரால் பெஸ்ட்டு பிக்ஸில் இவங்க எல்லாருமே வந்து டீசென்ட் பிக்ஸ் தான். வெங்கடேஷ் ஐயரும் வந்து ஒரு டீசென்ட் பிக் தான். எம்ஐக்கு எதிராக அவரோட ரெக்கார்டு எல்லாத்துக்குமே தெரியும். எப்பயுமே எம்ஐனாலே அவர் தான் வந்து நல்லா ஆடுவார். ரகுவன்சியை பொறுத்தவரையா இந்த கிரவுண்டை தவிர்த்து மற்ற எல்லா கிரவுண்ட்லேயுமே நல்லா ஆடிருக்கார். அவையில் ரிங்கு சிங்கு அவரோட இதே முடிஞ்சிச்சு. ஸ்ரேயாஸ் ஐயர் முன்னாடி பேட்டிங் வந்து ரிங்குக்கு எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. டச்சிலே இல்லை ரிங்கு, கான்ஃபிடென்ட்டுமே ரொம்ப கம்மி. ஸோ ஓவரால் டீசென்ட் கேப்டன் ஜாய்ஸ் ரசல் ஒரு நல்ல ஆப்ஷன். நிறைய பவுலிங்கில் பார்க்கலாம். ஸோ பேட்டிங்கில் கொஞ்சம் டவுட் இருக்குது, அவுட்டாக இருக்குது. ஃப்ளிப்சால்ட்டுமே ஒரு டீசென்ட் ஆப்ஷன். விக்கெட் கீப்பிங்கில் 2-3 கேச்சஸ்ஸு, அதேமாதிரி பேட்டிங்லேயும் ஓரளவுக்கு நல்லாவே கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஏர்லி விக்கெட்ஸ் போகுன்ற கான்செப்ட் போனால் சேஸிங் அப்போ மட்டும் நீங்கள் ஸ்ரேயாஸ் ஐயரை கேப்டன்ஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள். வெங்கடேஷ் ஐயரை ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இனிஷியல் விக்கெட்ஸ் போன்ற காம்பினேஷனில் டீம் செட் பண்ணிங்கன்னா. அதே வெங்கடேஷ் ஐயரை சேஸிங்னா கட் பண்ணிக்கோங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் சேஸிங்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு பேட்டிங்னா கூட ஏதாவது ஒரு சில டீம்ஸை கட் பண்ணிட்டு கூட நீங்கள் போகிறது பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க வெங்கடேஷ் ஐயரை ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ ஜிஎல்ல கேப்டன்ஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள். ஸ்ரேயாஸ் ஐயரை செகண்ட் பேட் பண்ணுறப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி ரிஸ்க்காக ட்ரை பண்ணுவோம். வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு ஆப்ஷன். இந்த சைடில் ரோஹித் சர்மாவை கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக கேப்டன்ஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரு கிளிக் ஆச்சுன்னா பெரிய இன்னிங்ஸ் ஆடலாம். ஆனால் அவர் தொடர்ச்சியாக ஃப்ளாப்பு தான் ஆறாரு. ஒரு ரிஸ்க்கு வந்து எடுக்கலாம். எப்படி சுக்மன் கில் ஃபார்முக்கு வந்த மாதிரி இவரும் திடீர்னு ஒரு ஃபார்முக்குன்றது வரலாம். இந்த கிரவுண்ட்லேயுமே நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஈடன் கார்டன்ஸில் தான் ஒரு டைம் வந்து 200 ரன்னுக்கு மேலே அந்த ஹையஸ்ட் ஸ்கோர் அடித்தது இங்கே தான் நினைக்கிறேன். அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சு செட் பண்ணி பாருங்கள். ஒரு கிராண்ட் லீக்கில் கேப்டன்ஸ்க்கு இங்கே பும்ரா ஃபஸ்ட்டு பால் பண்ணால் டெத்தில் போடுவான்ற காம்பினேஷனில் இப்படி கூட காம்பினேஷனில் நீங்கள் செட் பண்ணலாம். ஹர்திக் பாண்டியா கையின்னு போவாங்க. கொஞ்சம் மாற்றி யோசிச்சு ரோஹித் சர்மா பும்ரான்னு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவுமே சம்டைம்ஸில் ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும். ஸோ இனிஷியல் ஸ்பெல்லு வைபவ் அரரா, அதுக்கப்புறமா மிச்சல் ஸ்டார்க் இல்லை ஹர்ஷித் ராணா. இந்த சைடில் இனிஷியல் ஸ்பெல்லில் ஹர்திக் பாண்டியா, துஷாரா, பும்ரா இல்லாட்டி காம்பே. ஸோ இவங்க 4 பவுலர்ஸ் வந்து வீசலாம். டெத்தில் துஷாராவும் பும்ரா தான். இங்கே டெத்தில் கண்டிப்பாக மிச்சல் ஸ்டார்க்கு, ஹர்ஷித் ராணா தான். இதுதான் வந்து காம்பினேஷன். மிடில் ஸ்பின்னர்ஸை வச்சு ரொட்டேட் பண்ணுவாங்க. ஸ்டாட்ஸ் பார்ப்போம். ஐடியான்றது கண்டிப்பாக கிடைக்கும். ஃப்ளிப்சால்ட்டு ஹெட்டில் ஒரு எட்ஜில் வந்து அவுட் ஆனார் துஷாராவுக்கு எதிராக லாஸ்ட் மேட்ச்சில். வென்யூவில் 68 ரன் ஆவரேஜ். ஸோ 6 மேட்சஸில் 68 ரன் ஆவரேஜ்னா அப்போ எந்த அளவுக்கு வந்து ஹிட் பண்ணியிருக்காருன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவ்வளோ இந்த கிரவுண்டு வந்து அவருக்கு ஒர்த்தபிளான ஒரு கிரவுண்டாக இருந்திருக்கு. வென்யூவில் 69 விக்கெட்ஸு, ஹெட்வேரில் 25 விக்கெட்ஸ் நரேன். ஏன் நான் வந்து பேட்டிங் ஸ்டார்ட்ஸ் கொடுக்கல அப்படின்னா 17 ரன் ஹெட்வேரில், வென்யூவில் 18 ரன் இப்படி தான் இருக்கும். பட் ஆனால் அவரோட இந்த சீசன் ஃபார்மு பயங்கரமாக இருந்திருக்கு. ஸோ அதனால் ஹெட்வேர்ட் இது வந்து கொடுக்கல. ஹெட்வேரில் 13 ரன் ஆவரேஜ் அன்க்ரீஸு. வென்யூவில் 5 மேட்ச்சில் வெறும் 40 ரன் தான் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் அவே போகிறப்போ நல்லாவே அடிச்சிருக்காரு. ஒரு கீ பாயிண்ட்டு. நிறைய பேர் வந்து இவரை பிக் பண்ணணும்னு நினப்பாங்க. அது முக்கியமான ஒரு பாயிண்ட். ரசல் ஹெட்வேரில் 15 விக்கெட்ஸு, வென்யூவில் 35 ஆவரேஜ், 37 வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்ரேயாஸ் ஐயர் ஹெட்வேரில் 27 ரன் ஆவரேஜ் 17 இன்னிங்ஸில், வென்யூவில் 11 இன்னிங்ஸில் 28 ஆவரேஜ். ரிங்கு ஹெட்வேரில் வெறும் 14 ரன் தான் ஆவரேஜ், வென்யூவில் 39. பட் ஆனால் இந்த இயர் ஃபார்ம்லேயே இல்லை, சுத்தமாக டச்சில் இல்லை. அவருக்கு பேட்டிங்கே சான்ஸ் கொடுக்க மாட்டுறாங்க. அப்படியே கொடுத்தாலும் சம்மந்தமே இல்லாத டயத்தில் இறக்கி விட்றாங்க. அது வந்து கிளிக்காகவும் மாட்டிது. வெங்கடேஷ் ஐயரோட ஆவரேஜ் பாருங்கள். எப்படி நம்ம முன்னாடி எவ்வளோ ஆவரேஜஸ் வந்து பார்த்தோமோ இதில் வந்து இம்பார்ட்டண்டான ஆவரேஜ் வந்து பார்த்துருப்போம். ரிங்குவோட ஆவரேஜ் எவ்வளோ லோவாக இருந்திருக்குன்னு, அதேமாதிரி இங்கே ஃப்ளிப்சால்ட்டோட ஆவரேஜ் எவ்வளோ வென்யூவில் ஹையாக இருக்குன்னு சேம் தான். வெங்கடேஷ் ஐயர் வென்யூவில் 21 ரன் ஆவரேஜ். அப்போ சேசிங்னா நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங்னா ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஹெட்வேரில் அவரோட ஆவரேஜ் 80. எம்ஐ vs கேகேஆர் மேட்ச்சில் கூட நம்ம இவரை எடுத்து தான் வந்து வின்னிங்ன்ற கொடுத்துருவோம் ஸ்மால் லீக்கில். அந்த லாஜிக்கல் தான். ஸோ ஏர்லி விக்கெட்ஸ் போகும் அப்படின்னா ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்போ வெங்கடேஷ் ஐயர் ஒரு கீயாக கண்டிப்பாக இருப்பார். மிச்சல் ஸ்டார்க்கு 7 விக்கெட்ஸ் ஹெட்வேரில், வென்யூவில் 6. வருண் சக்கரவர்த்தி 7 விக்கெட்ஸ் ஹெட்வேரில், வென்யூவில் 19. ஸோ செகண்ட் பவுல் பண்ணுறப்போ வருண் ரொம்ப ஒரு கீ. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்பமே விக்கெட்டுன்றது எடுக்கிறாரு. பட் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு சைடு நரேன் வந்து பயங்கரமான ஒரு டைட் பவுலிங் கொடுக்குறப்போ இந்த சைடில் வருண் ஈஸியாக விக்கெட் எடுத்துகிட்டு போவார். அந்த லாஜிக் தான் எப்பயுமே போயிட்டுருக்கு. ரோஹித் சர்மா 33 இன்னிங்ஸில் 40 ஆவரேஜ் ஹெட்வேர்ட், வென்யூவில் 46. எல்லாமே பெட்டர் தான். ஆனால் ரீசன்ட் ஃபார்ம் தான் வரிசையாக ஒரு 4-5 மேட்ச் வந்து ஃப்ளாப்பு. ஒரு மேட்ச்சில் மட்டும் 100 அடித்தார். ஸோ அது ஏன் அப்படின்னு தெரியல. மேபி இப்போ அஃபிஷியலாக வந்து எம்ஐ அவுட் ஆகிட்டாங்க. ரிஸ்க் எடுக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.
அவுட் ஆனதுக்கப்புறம் ரோஹித் சர்மா ஃபார்முக்கு திரும்ப கூட வாய்ப்புன்றது இருக்கும். இஷான் கிஷன் 27 ஆவரேஜ் ஹெட் ஹெட்டில், வென்யூவில் 33, 2 மேட்ச் 66, விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுனால ஓரளவுக்கு அதுலேயும் பாயிண்ட்ஸ்ன்றது கிடைக்கும். சூரியகுமார் யாதவ் 43 ஹெட் ஹெட், வென்யூவில் 20 ரன் தான் ஆவரேஜ், 24 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. அதில் 20 ரன் மட்டும்தான் வந்து ஆவரேஜாக செட் பண்ணியிருக்காரு. அதுவும் இன்னொன்று ஃபஸ்ட்டு பால் கூட 100 அடிச்சுட்டு அடுத்த மேட்ச்சில் அவுட் ஆகிறதுக்கும் சூரியகுமார் யாதவுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ரிஸ்க்குமே எடுப்பார். இப்போ ஒரு 30-40 ரன் ரோஹித் சர்மா, இஷான் கிஷன் ஆடிட்டாங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ் வந்தோன்னே அடிக்க பார்ப்பார். அப்போ கொஞ்சம் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. திலக் வர்மா ஹெட்வேரில் 26 ஆவரேஜ், வென்யூவில் ஆடினது இல்லை. சேசிங்கில் நல்ல பிக்கு. ஃபஸ்ட்டு பேட்டில் கொஞ்சம் இந்த கிரவுண்டுக்கு கஷ்டமாக இருக்கும். ஹார்திக் பாண்டியா 49 ரன் ஆவரேஜ், ஹெட்வேரில் 13 விக்கெட்ஸும், வென்யூலையும் 37 ஆவரேஜ் இருக்கார். பெட்டரான ஒரு ஆப்ஷன் இந்த மேட்ச்சுக்கு கேப்டனுக்கு. ஹெட்வேரில் 12 விக்கெட்ஸு, பியூஷ் சாவ்லா வென்யூவில் 41. பும்ரா ஹெட்வேரில் 23, வென்யூவில் 4 இன்னிங்ஸில் 2 விக்கெட்ஸுன்றதை எடுத்திருக்கார். ஸோ டீமுன்றதை பார்ப்போம். வெங்கடேஷ் ஐயர் ஃபஸ்ட் பேட் பண்ணால் எடுத்துக்கோங்க, செகண்ட் பேட் பண்ணால் கட் பண்ணிக்கோங்க. கேப்டன்ஸ்க்கு நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் மாற்றி ஹர்திக் பாண்டியா, நரேன் கூட கொடுக்கலாம், இல்லை ரசல்னு கூட கொடுக்கலாம். ரோஹித் சர்மாவும் நல்ல ஆப்ஷன் தான். இஷான் கிஷன் வேணால் பிக் பண்ணிக்கலாம். மற்றபடி எல்லா பிளேஸையும் எடுத்திருக்கேன். வெங்கடேஷ் ஐயருக்கு பதிலாக நம்ம இந்த இடத்துல இஷான் கிஷன் எடுத்துகிட்டால் பக்காவான ஒரு சேஃப் பர்சன்டேஜ் வைஸ் டீமாக மாறிடும். நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும்னா மாற்றிக்கோங்க. ஜஸ்ட் இவங்க 2 பேர்த்தையும் கேப்டன்ஷிப் கொடுத்து யூனிவர்சல் டீமாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபேப்லோன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்பாக இருக்கும். ஸ்மால் லீக் இந்த ஐபிஎலுக்கு எந்த ஆப்பில் விளாண்டாலும் பெஸ்ட்டாக இல்லாட்டினாலும் இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் வரப்போ, T20 வரப்போ கண்டிப்பாக கிளிக் ஆகும். அடுத்து ப்ரோ கபடி நிறையா இது வரும். அப்போ எல்லாமே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப் தான். இன்ஸ்டால் பண்ணிங்க. 2K டக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த ஐபிஎல் ஓவரால் ஸ்மால் லீக்கு நல்ல ஐபிஎல் இல்லை. லக்குன்றது இல்லை, அது உண்மை தான். ஸோ நிறையா பேர் மாற்றி ப்ளே பண்ணியுமே நிறையா வந்து ஃப்ளாப் ஆகிருக்கு. ப்ளஸ் நமக்குமே வந்து இந்த ஐபிஎல் மாதிரி மோசமான ஐபிஎல் எதுவுமே போனது இல்லை. ஏன்னா ஒரு 50-50, 60% போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ ஈஸியாக தான் இருக்குது இந்த ஐபிஎல். பட் எப்படியோ ஒரு சில இதில் வந்து மாறுது. ஸோ கிராண்ட் லீக்கு ஒரு பெஸ்ட்டான ஐபிஎல் தான். இம்பேக்ட் பிளேயர் எல்லாமே யார் வராங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ மாற்றி ஒரு ஹை பர்சன்டேஜ் பிளேயரை கட் பண்ணால் அடுத்து லோ பர்சன்டேஜ் பிளேயரை உள்ளே ஆட் பண்ணி டீமுன்றதை செட் பண்ணாலே போதும். ஸோ கிராண்ட் லீக் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த ஐபிஎல் இதானது. அடுத்து நம்ம T20 இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு கப்பு, அப்புறம் T20 மேட்சஸ் எதாவது நல்ல டீம் ஆடுறது முடிஞ்சளவு கவர் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். இந்த ஐபிஎல்லுமே இன்னொரு 10 மேட்ச் சம்திங் வந்து இருக்கும். அதுலேயும் ஹை ரிஸ்கான டீம்ஸுன்றதை இந்த மேட்ச்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அது கிளிக் ஆகுதான்றதை செக் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு ஐடியா இருந்தால் மாற்றி ப்ளே பண்ணிக்கோங்க. ஸோ முன்னாடி கொடுத்துருக்க ஸ்டாட்ஸ் வச்சு நல்ல டீம்ஸாக க்ரியேட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள்.